பல பேர் 7 எக்ஸசைஸ் 8 எக்ஸசைஸ் எல்லாம் பேக்குக்கு பண்ணுவாங்க. ஆனா பேக்க பார்க்கும்போது டெவலப்மெண்ட்டே இருக்காது. ஆனா பேக் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் மசில். கழுத்து கீழ உங்களோட ட்ரபீசியஸ், அதுக்கப்புறமா ராம்பாய்டு, அப்புறமா உங்களோட லோவர் ட்ரபீசியஸ், உங்களோட லாட்டிஸ்மஸ், எரெக்டஸ் ஸ்பைனே அப்படின்னு பல மசிலோட காம்ப்ளெக்ஸ் இது. ஆங்கிள் சரியா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா உங்களோட பேக்ல இருக்கிற எல்லா மசிலும் டெவலப் ஆகாம ஏதாவது ஒரே ஒரு பார்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கும். உங்களோட ஆர்மோட ஆங்கிள் எப்படி போகுதுன்னு பாருங்க. ஆர்மோட ஆங்கிள் பாடிக்கு க்ளோஸா போகும்போது உங்களோட லேட்ஸ் நல்லா எங்கேஜ் ஆகும். கொஞ்சம் மேலே வரும்போது உங்க லேட்ஸோட சேர்ந்து உங்க ராபாய்ட்ஸ் அண்ட் லோவர் ட்ரபீசியஸ் ஒர்க் ஆகும். ஆர்மோட ஆங்கிள் நல்லா மேலே வரும்போது உங்களோட ட்ரபீசியஸ் அண்ட் ரியர் டெல்டாய்டு அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம மாற்றும் போது பேக்கோட எந்த மசில் டார்கெட் ஆகுது அப்படின்றது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். பேக்கை டார்கெட் பண்ணும்போது பைசப்ஸ் நிறைய லோடு எடுத்துச்சுன்னா நம்மளோட பேக்கு டெவலப் ஆகாம நிற்கும். எந்த ஆங்கிள் புல் பண்றோமோ அதை பொறுத்து எந்த மசில் அப்படின்றது டார்கெட் ஆகுது. விஷுவலைஸ் பண்றது உங்களோட எல்போஸ்லேருந்து வெயிட்டை புல் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட பேக் மசில்ஸ் மேக்சிமம் லோடை எடுக்குது.